ஹாய் வணக்கம் எல்லா தமிழுள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு என்னென்னு சொன்னால், இப்போது பிள்ளைகள் பெற்றோரை ஒரு பாசம் இல்லாமல் ஒரு பொருள் கணக்குத்தான் பார்க்கின்றார்கள், ஒரு ஜட பொருள் கணக்குத்தான் பார்க்கின்றார்கள். இது எங்கே நடந்ததுன்னு சொன்னால், யாழில் காதலனுடன் சேர்ந்து தாயை முடித்த மகள், அதுவும் பயங்கரம், அதுவும் ஒரு படித்த குடும்பம், நல்ல ஒரு ப்ரொஃபஸர், விரிவுரையாளர், அப்படியான ஒருத்தர் அவ்வாவை கொலை செய்திருக்கிற மகள் என்று சொன்னால், யாழில் உயர்கல்வி சமூகத்தைச் சேர்ந்த குடும்பத்தை ஒரு கொலை நடைபெற்றிருக்கின்றது. திலீபன் தயாளினி என்ற 53 வயதுடைய யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் மகளின் கணவரான திவாகர் என்பவரானால் கொலை செய்யப்பட்டுள்ள குறித்த கொலை சம்பவத்தில் மகளுக்கு நேரடி தொடர்பு உள்ளதென போலீசார் விசாரணையில் தெரிவித்திருக்கின்றார்கள். யாழினை கொலை செய்த திவாகர் தினகரன் யாழ் அரியாலை நாயன்மார்கட்டு பகுதியில் ராஜேஸ்வரி வீதியில் வசித்து வந்தவன். திவாகரின் தந்தை தினகரன் 42 வயது, அண்மையில் மாரடைப்பில் உயிரிழந்துள்ளார். திவாகரின் தாய் ஏற்கனவே திருமணமாகி 2 பிள்ளைகளின் தாய் என தெரிய வருகின்றது. திருமணம் முடிந்து 2 பிள்ளைகளின் தாயை திவாகரின் தந்தை மறுமணம் முடித்து அவருக்கு பிறந்தவனே திவாகரின் தந்தையின் பெற்றோர் மற்றும் சகோதரர் வன்னி இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். திவாகரின் இன்னொரு சித்தப்பா அண்மையில் அரியாலையில் நடந்த ரயில் விபத்தில் உயிரிழந்துள்ளார். திவாகர் அந்த பகுதியில் அமைதியான போக்குள்ளவன் எனவும் நண்பர்கள் வட்டாரங்கள் குறைந்தவன் எனவும் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளார்கள். திவாகரின் தாயார் பாசையூர் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் ஜூஸ் தயாரித்து விற்பனை செய்து வந்தவர் எனவும் தெரியப்படுகின்றது. தயாளினியின் மகளும் திவாகரும் சிசேத விரிவுரையாளர் தயாளினியின் தாய் தந்தை கௌரவமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தயாளினி பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவத்துறையில் கற்பிக்கும் போது தன்னிலும் விட தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அதே துறையில் கற்கும் மாணவன் திலீபன் மீது காதல் ஏற்பட்டு அதன் காரணமாக தயாளினி தனது பெற்றோரின் விருப்பத்திற்கு மாறாக திலீபனை கரம் பிடித்துள்ளார். திலீபன் மூலமாக தயாளினிக்கு 2 குழந்தைகள் பிறந்துள்ளன. அந்த குழந்தைகளில் கடைசி மகளை தயாளினியை கொலை செய்திருக்கின்றது. காரணம் மகள். தயாளினியின் மகளும் தயாளினியின் திருமணமான பின்னரும் தயாளினியின் பெற்றோர்கள் தயாளினியை திலீபனிடமிருந்து பிரிப்பதற்கு கடன் முயற்சி எடுத்து வெற்றி பெற்றுள்ளார்கள் என அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவிக்கின்றார்கள். தயாளினி தனது 2 பிள்ளைகளுக்கும் குழந்தைகளாக இருக்கும் போதே விவாகரத்து பெற்று பெற்றோருடன் வந்துள்ளார். தயாளினியின் விவாகரத்து பெற்ற பின் தயாளினியின் கணவர் திலீபன் மறுமணம் செய்து அவருக்கு அந்த திருமணம் மூலம் பிள்ளைகள் உள்ளன. தற்போது திலீபன் காலமாகிவிட்டார். வேம்படி மகளிர் கல்லூரியில் கல்வி கற்று வந்த மகள் எவ்வாறு திவாகரின் வலைக்கு வீழ்ந்தார் என அப்பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் திவாகரின் உறவினர்களின் ஒன்று தயாளினியின் வீட்டில் வேலை செய்வதற்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளதாக அறிய முடிகின்றது. மகள் வேம்படியில் கற்று வந்தாலும் இவருடனும் நெருக்கமாக பழகுவது இல்லை என தெரிய வருகின்றது. தாய் மகளை காரில் பாடசாலைக்கு ஏற்றி இறக்குவது வழமை. அவ்வாறு ஏற்றி இறக்கும் போது சில நாட்கள் சிக்கல் வந்ததால் அப்பகுதியில் நிற்கும் வயதான ஐயர் ஒருவர் ஆட்டோவிலேயே மகளை ஏற்றி இறக்கி வந்தார். ஆட்டோவில் மகளை ஏற்றி வந்து செல்லும் போது கூட தன்னுடன் அந்த பிள்ளை ஒரு வார்த்தை கதைப்பதில்லை என ஆட்டோவில் ஏற்றி இறக்கிய முதியவர் கூறியிருக்க, வீட்டில் இறங்கியவுடன் நன்றி கூட சொல்லாது ஒரே ஓட்டமாக ஓடும் பழக்கம் அந்த பிள்ளையிடம் இருந்ததென கூறிய அந்த முதியவர் சுண்டுக்குழி கனகர் சந்திக்கு அருகாமையில் உள்ள உடுங்கையில் சொந்தமான வீட்டிலேயே தயாளினி வாழ்ந்து வந்துள்ளார். அப்பகுதியில் உள்ளவர்கள் பல வாடகை குடியிருப்பார்கள்.
அவர்களுடன் தயாளினி பெரும்பாலும் நட்புடன் பழகுவது குறைவு என அப்பகுதியுள்ளவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் நேரில் தங்களை கண்டால் சிரித்துவிட்டு தயாளினி செல்வாராம். தயாளினின் மகளுக்கு திருமணமான விடயம் அங்குள்ள பலருக்கு தயாளினி இறந்த பின்னரே தெரிந்தது. தயாளினின் மகள் திவாகருடன் வாழ்ந்து வந்த போது திவாகர் ஏற்கனவே போதைப் பொருட்கள் அடிமையாகி என்பதை அறிந்து அவரது தொல்லைகள் தாங்காமல் மீண்டும் தாயாரிடம் வாழ்ந்து வந்துள்ளார். அந்த நேரத்தில் அங்கு சென்ற திவாகர் பல தடவைகள் பிரச்சனைக்கு உள்ளாக்கி தெரிய வருகின்றது. நள்ளிரவு வேளையில் தயாளினியின் வீட்டுக்கு வந்து திவாகர் வெடிகள் வெடித்து அச்சுறுத்துவதாகவும் அதன் காரணமாக தயாளினி போலீசாருக்கு முறையிட்டு உள்ளார். திவாகரை தேடி திரிந்து வந்துள்ளனர் போலீசார் தெரிய வருகின்றது. போலீசார் அவ்விடத்திலிருந்து சென்றவுடன் மீண்டும் அங்கு வந்து திவாகர் பல தடவைகள் சன்னித்தனம் புரிந்து வந்திருக்கின்றார். இவ்வாறான நிலையில் தயாளினியின் மகளும் கடத்தப்பட்டு தயாளினியின் திவாகரால் கொலை செய்யப்பட்டுள்ளார். தயாளினியின் கொலையில் பெரும் மர்மம் இருக்கின்றது. போலீசார் இது தொடர்பாக விசாரணைகளை தீவிரப்படுத்துகின்றார்கள். மகளும் சேர்ந்தே தயாளினியை கொலை செய்திருக்கின்றார். மகளை அழைத்து செல்ல முற்பட்ட போது தயாளினி தடுத்திருக்கலாம் என்று அவ்வேளையில் திவாகரின் தாக்குதலுக்கு உள்ளான தயாளினி இறந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. திவாகரின் பிரிந்து வாழ்ந்த தயாளினின் மகள் அதன் பின்னர் இவ்வாறு திவாகருடன் திருகோணமலைக்கு சென்றிருக்கலாம். தாயாரின் சடலத்தை சாவச்சேரி தனக்களப்பு காட்டில் எவ்வாறு இருந்திருக்கலாம் என்பதெல்லாம் பெரிய சந்தேகத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது. ஆனால் என்ன கொடுமை என்றால் தாயே கொலை செய்த மகள். உங்கள் கருத்தை பதிவிடுங்க.